உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 11/6/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை ஏகாதசி சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூரிய உதயம் காலை 5:52 கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:29 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி 22 வரை சௌபாகியம், அதன் பின்பு இரவு 9:51 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 7:22 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 6:29 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று உத்திரம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், அதாவது நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். ரிஷப லக்னம், இருப்பு 37 வினாடிகள் மட்டுமே. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் புதன், கடக ராசியில் குரு மற்றும் சுக்கிரன், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதேபோல் இன்றைய தினம் ஏகாதசி என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க உங்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்றழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வணங்க உங்கள் மனதில் உள்ள குறைகள் அகன்று சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் இன்றைய தினம் நிறைவேறும். 4 நாட்களாக உங்கள் மனதை போட்டு வாட்டி கொண்டிருந்த ஒரு சில பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே,
இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். 4 நாட்களாக நடைபெறாத வேலை ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் 4 நாட்களாக சில வேலைகளில் நீங்கள் மும்முரமாக இருந்தது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை நிலவும். இல்லத்தில் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் அற்புதமாக தீரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில வேலைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வேலை ஒன்று நடைபெறாமல் இருந்தது இன்றைய தினம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டிரமம் விலகியிருப்பது உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில், அதாவது உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். கண்டகச் சனியாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியை உற்று நோக்குகிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் நன்மை. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில்
தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். உங்களது கலத்திர பாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் மேன்மையான போக்கு நிலவும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசியினர்களே, இன்றைய தினம் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வருமான வாய்ப்புகளின் மூலம் உங்களது கடன் சுமை குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் திடீர் வருகையால் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள் தெளிவாக. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய தினம் அதி அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வீடு மனை வாகன யோகம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கோடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் பயணங்கள் ஏற்படும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய தினம் மனோதைரியம் மிகும் நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள்.
கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள். 4 நாட்களாக உங்கள் மனதை போட்டு வாட்டிக்கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓயும். அதேபோல் உத்தியோகம் சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8.